ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead. தமிழக வெற்றி கழகம் சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் சீலநாம்படி பைபாஸ்ல சிறப்பாக ஏற்பாடு பண்ணிருக்கோம். எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கூட்டத்திற்கு கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், உறுப்பினர்கள், ரசிகர்கள் அடையாள அட்டை இல்லாம யாருமே வர வேண்டாம். இன்னைக்கு அடையாள அட்டை கொடுக்க போறோம். அது இல்லாம தயவு செய்து யாரும் வர வேண்டாம். இந்த பங்கன் சிறப்பாக நடைபெற வேண்டும். இது சிறப்பாக நடைபெற்றால்தான் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கான அனுமதி நம்ம வாங்க வேணும். அதுக்கு ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக கழக தலைவரும் எங்கள் பொதுச்செயலாளரிடம் அனுமதி பெற்று அடுத்த மாசம் கண்டிப்பா மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கும். அதனால பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் வர முடியாதவங்க யாருமே அந்த திடலுக்கு வந்து எந்தவித இடையூறும் பண்ண வேணாம்னு கேட்டுக்கிறேன். நாங்க திடலுக்கு இது வந்து முழுக்க சேலம் மாவட்ட நிர்வாகிகள் நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இந்த விழாவை இதுல நாங்க வந்து காவல்துறை என்ன கேட்டிருக்கோம்னாக்கா மதியானம் 12 முதல் 3 மணி வரைக்கும் அனுமதி கேட்டிருக்கோம். இதுல கழக தலைவர் அவர் எத்தனை மணிக்கு பேசுறாருங்கிறது அவருக்கு தனியா பாதுகாப்பு அவருக்குன்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழு வந்து ஆராய்ந்துட்டு அது காவல்துறை அதிகாரம் தெரிவிச்சிருவாங்க. எத்தனை மணிக்கு வருதுன்னு அவங்க தெரிவிப்பாங்க. அதான் அது அந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருச்சின்னு சொல்லியிருக்காங்க. இது சேலமா அதுன்னு அந்த காவல்துறை அதிகாரிகள் தான் முடிவு பண்ணணும். சேலத்துல பிளைட் அனுமதிலாம் வாங்கி இருக்கிறதா சொல்றாங்க. அங்கிருந்து எத்தனை மணிக்கு வராரு, இங்க திடலுக்கு எத்தனை மணிக்கு? நாங்க திடலுக்கான அனுமதி காவல்துறையிட்ட வந்து மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வாங்கியிருக்கோம். இது வந்து அவர் வராருன்னா நீங்க பேசுறதுக்காக அது வராரு. இந்த திடல் முழுக்க எங்களுடைய பொறுப்பில் நாங்க தான் இதை அமைச்சிருக்கோம் இல்லையா. அவர் வராரு, எத்தனை மணிக்கு போறாருங்கிறது கண்டிப்பா அவங்க பாதுகாப்பு அதிகாரிகள் தான் தெரிவிக்கணும். வேற ஏதாவது நிர்வாகிகளோட இண்டோர் மீட்டிங் இந்த மாதிரி ஏதாவது இங்க சேலத்துல இருக்காங்க? இல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தளபதி நேரா வராரு, இங்க கலந்துக்கிறாரு, திரும்பி ஊருக்கு போயிறாரு. அடுத்த மாசம் அதான் தேதி வந்து கழக எங்க பொதுச் செயலாளர்களோட அனுமதி பெற்று அவர் கழக தலைவரிடம் ஆலோசனைப்படி எங்கிட்ட என்னைக்குன்னு சொல்லுவார். அன்னைக்கு நடக்கும். 2 இடம் பார்த்திருக்கோம். அதான் அடுத்த மாசம் நாங்க கேட்கிறோம். நாங்கள் வந்து இந்த கூட்டத்தை மக்கள் சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அடுத்த மாசமா தேதி வாங்கி கொடுக்கிறது எங்க கழக பொதுச் செயலாளர் அவர்கள் கழக தலைவரிடம் ஆலோசனை பண்ணி அந்த தேதி வாங்கி கொடுப்பாரு. உங்களுக்கே தெரியும், நல்ல கூட்டம் வருது. அந்த மாதிரி கூட்டங்கள் எதிர்பாராத விதமா வந்து அதை எப்படி சமாளிப்பீங்க? வந்து காவல்துறை உங்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அந்த கட்டுப்பாடுகள் மீறி இந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பீங்க? இல்ல, 51 கட்டுப்பாடுகள் அவங்க கொடுத்திருக்கிற கட்டுப்பாடுகள் எல்லாமே ஏத்துக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தான் இருக்கு. இதை தவிர்க்க வேண்டும் அவங்க எந்த கட்டுப்பாடுமே கொடுக்கல. எங்களுக்கு நல்ல அறிவுரைகள் தான். இதெல்லாம் இருந்தா ஒரு கும்பலை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேரிகார்டு போடுறோம். எங்க வந்தாலும் பொதுமக்களோ இல்ல இப்ப இந்த அடையாள அட்டை இருக்கிறவங்க மட்டும் தான் வர போறாங்க. அவங்க பார்க்கிங்காக ஒரு 7 இடம் ரெடி பண்ணிருக்கோம். 7 இடத்துல கார் தனியா நிறுத்தலாம், 2 வீலர் தனியா நிறுத்தலாம். 25 பேர் கொண்ட வேன் இருக்கு பாத்தீங்கன்னா, அது தனியா நிறுத்தலாம். எந்த வேன் எந்த ஊர்ல இருந்து எத்தனை பேர் வராங்க, இப்ப வராங்க அப்படின்னு நாங்க எப்படி இந்த அடையாள அட்டையை கொடுக்க போறோம்னாக்கா, இப்ப 11 தொகுதி இருக்கு. இந்த 11 தொகுதியில அந்த மாவட்ட செயலாளர்கள் மூலமாக எந்த ஒன்றிய தலைவர் வராங்க, அவங்க எத்தனை பேர்த்த கூட்டிட்டு வராங்க, ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, இதெல்லாம் காவல்துறை சொன்னதன் பேர்ல நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த அவங்க வராங்க அப்படின்னா இதுல வந்து கேட்டகரி பிரிக்கிறோம். 2 வீலர் எத்தனை பேர் வராங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு 100 2 வீலர் வருதுனாக்க அந்த சட்டமன்ற தொகுதி ஏற்காடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து வருகின்ற 100 இருசக்கர வாகனங்கள் எந்த இடத்துல பார்க்கிங் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த பார்க்கிங் ஒரு பேர் வைக்கிறோம். சும்மா உதாரணம் குறிஞ்சி, முல்லை, நெய்தல் அந்த மாதிரி ஒரு பேர் வைக்கிறோம். அப்ப ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து குறிஞ்சி இருசக்கர வாகனம் குறிஞ்சியில் பார்க் செய்ய வேண்டும். அதுக்கு வந்து ஒரு கூகுள் மேப் ஸ்கேனர் ஒன்று கொடுத்துறோம். அவங்க அதை ஸ்கேன் பண்ணிக்கிட்டாங்களா அதுல அவங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடறாங்க. 2வது இதுக்கு ஒரு குழு, வாட்ஸ்அப் குழு எல்லாத்தையும் இணைத்து காவல்துறையினரும் அதுல இருக்காங்க. போக்குவரத்து காவல்துறை, அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு காவல்துறை, அந்த மாதிரி ஒரு அதிகாரிகளை நம்ம சிஓபி சிறப்பா நேற்று ஒரு மீட்டிங் நடைபெற்றது. அந்த மீட்டிங்ல யார் டிசி அவங்க தலைமையில ஒரு 2 டிசி இருந்தாங்க. ஏசி எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த ஒரு குழுவுக்கு யார் தலைமை இருக்கிறதுன்னு பண்ணிருக்காங்க. அப்ப ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு 25 பேர் கொண்ட வண்டி வருதுன்னா அது நெய்தல், குறிஞ்சியில வந்து இருசக்கர வாகனம், அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு வரும்போது காவல்துறைக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. எந்த சட்டமன்ற தொகுதி எவ்வளவு பேர் வராங்க, அங்க கூட்டிட்டு வர ஆட்கள் யாரு. சப்போஸ் இங்க கும்பல் அதிகமாகுனாக்கா அவங்கள 1 கிலோமீட்டர் முதல்ல நிறுத்தக்கூடிய அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அப்ப காவல்துறை என்ன பண்ணும், அந்த 1 கிலோமீட்டர் முதல்ல இங்க டிராபிக் அதிகமா இருக்கு, அந்த வண்டியை நிறுத்தினாக்கா அவங்களும் இவங்களோட ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நடக்குது. ஏன்னா 5000 பேர் தான் கலந்துக்கிறாங்க. நீங்க அதிகமா வந்துடக்கூடாது, நம்ம எந்த கெட்ட பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வாங்கி கொடுக்க கூடாதுங்கிறப்ப நீங்க வராதீங்க, நிலுங்கனாக்கா இந்த 1/2 மணி நேரம் வித்தியாசம். 10 மணிக்கு ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் வராங்கன்னா 10:30 மணிக்கு அவங்க வராங்க. அப்ப அவங்க வந்துட்டு இங்க உள்ள வர என்ட்ரி வந்து அந்த 12 மணிக்கு முன்னாடி அல்ல 12 மணி எனக்கு தெரிஞ்சு 1/2 மணி நேரம் டு 40 நிமிஷம் போதும் எங்களுக்கு உள்ள அந்த
5000 பேர்த்த நிரப்புவதற்கான நேரம் அது போதும். இன்னும் பல வகையில் பாத்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் 2 ஃபயர் சர்வீஸ் சொல்லியிருக்கோம். மருத்துவர்கள் கிட்டத்தட்ட 15 மருத்துவர்கள் வந்திருக்காங்க. தீவிர சிகிச்சை பிரிவு நேற்றே பேட்டி கொடுத்தாரு. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இறைவன் அருளால் நான் கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கும் நடக்க போறது இல்ல, அப்படி நடந்தாலும் அடுத்த 10 நிமிஷம் இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு நொடியிலேயே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிற அளவுக்கு மருத்துவ முகாம் ரெடி பண்ணிருக்காங்க. 6 மருத்துவ முகாம், 15 டாக்டர். இன்னும் டாக்டர் அவங்களே இந்த 15 டாக்டரும் எங்க கட்சிக்காரங்க தான், வெளியே நாங்க யாருமே கூப்பிடல. இன்னும் 10 டாக்டர் தானா வரேன்னு சொல்லி அவங்களும் வந்திருக்காங்க. இது விட்டு செவிலியர்கள் வந்திருக்காங்க. அதுவும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த செவிலியர்கள் வந்திருக்காங்க. அவங்களும் எது வேணாலும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது ஃபயர் சர்வீஸ் இருக்கு, சாரி ஆம்புலன்ஸ் இருக்கு. ஆம்புலன்ஸ் ஐசியூவி ஆம்புலன்ஸ், அதான் சொல்ல தடுமாடிச்சு, சாரி. ஐசியூவி ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட அது ஒரு 4 இடம். அந்த 6 இடம் இருக்குன்னா 6ல ஆர்டினரி 1, ஐசியூ 1, ஆர்டினரி 1, ஐசியூ 1, அந்த மாதிரி அது ஒரு 4 ஆம்புலன்ஸ் இருக்கு. இன்னும் 2 ஆம்புலன்ஸ் நேற்று கூப்பிட்டு எக்ஸ்ட்ரா பண்ணாங்க. அந்த 6 முகாமுக்கும் அதை கொடுத்துருக்கோம். குடிநீர் வசதி ஒவ்வொரு அதை பாக்ஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, ஒவ்வொரு பாக்ஸுக்கும் சின்டெக்ஸ் டேங்க் வச்சு குடிநீர் வசதி செஞ்சிருக்கோம். அதே மாதிரி எல்லாம் மருத்துவ வசதி, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, மக்களுக்கு என்னென்ன தேவை, குடிநீர் தண்ணீர் பாட்டில் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தரும் தண்ணீர் பாட்டில் இது இல்லாம உள்ள நுழையும் போது எங்கள் கழக பொதுச்செயலாளர்கள் அவர் வரவேற்கும் விதமாக தண்ணி பாட்டில் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பை ஒன்று கொடுக்குறாரு அவங்களுக்கு. இன்னும் வெயில் தாக்கத்தை குறைப்பதற்காக அவங்களுக்கு தொப்பி கொடுக்குறோம். என்னென்ன வகையில் என்னென்ன பாதுகாப்பு செய்ய முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பும் செய்திருக்கிறோம். 700 பேர் தளபதி விஜய் பாதுகாப்பு படை, இவங்க மட்டும் 700 பேர். இது இல்லாம தொண்டர் படை இருக்கு. இந்த பாதுகாப்பு படை மட்டும் 700 பேர். அவங்கள 40 பேரா அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் கொடுத்துருக்காங்க. ஒரு வெளியே அவுட்டர் 2 கேட் இருக்குன்னா 2 கேட்டுக்கு 2 இன்ஸ்பெக்டர், இவங்களுக்கு 40 பேர், அவங்களுக்கு 40 பேர். எங்க தளபதி விஜய் பாதுகாப்பு படை தன்னார்வ தொண்டர்களும் அவங்களோட காவல்துறையோட இணைந்து செய்வாங்க. அந்த மாதிரி 40 பேரா பிடிச்சு அவங்க கையில கொடுக்குறோம். அதுவும் நேற்றுக்கு போய் காவல்துறையோட நான் நடந்து கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் மலை என்னால ஏற முடிய வரைக்கும் ஏறி போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த இடத்துல இந்த லெப்ட் சைடு 200 குடும்பங்கள் இருக்காங்க. அவங்க கிட்டையும் சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி மக்கள் சந்திப்பு கூடன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க டோட்டல் ரோடையே பிளாக் பண்ணுவதற்கு அவங்க ஒத்துழைப்போடு காவல்துறை பிளாக் பண்றாங்க. அங்க காலையில் இருந்துச்சு வேலைக்கு போறவங்கள உள்ள விட போறோம். மற்றபடி எங்க நிர்வாகிகளோட மக்களோ பொதுமக்களோ ரசிகர்களோ யாரும் உள்ள அளவு கிடையாது. அதே மாதிரி மலைக்கு 2 பக்கமும் அதை பண்றாங்க. அங்க எந்தெந்த குடும்பம் வசிக்குது, இந்தாண்ட 200 குடும்பம் வசிக்குது, இந்தாண்ட 400 குடும்பம் வசிக்குது. ஊத்துமலை மேல வர முடியுங்கிறது காவல்துறை அதிகாரிகள் டிசியே அவரே நேரடியா பார்த்திருக்காரு. நேரடியா டிசியே உங்களுக்கு டிசி இங்க விசிட் பண்ண தான் நீங்க வீடியோ எடுத்தீங்களே ஒழிய அதுக்கு முதல்ல டிசிஐ அவர்கள் நேரடியாக அந்த வழித்தடங்களை நடந்து போய் பார்த்து ஆராய்ந்து எங்கெங்கெல்லாம் காவல்துறையை போடணுமோ அங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. காவல்துறை ஒத்துழைப்பு பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி சிறப்பா இருக்கு, நல்ல அறிவுரை. மனதார இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க, சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சார்பாக நடைபெறுகின்ற இந்த மக்கள் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு காவல்துறை சிறப்பான ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப வரைக்கும் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நானும் அவங்க என்ன சொன்னாலும் நாங்களும் அதற்கு எங்க நிர்வாகிகளும் நாங்களும் செவி கொடுத்து கேட்டு அதுக்கான பணிகளை செய்து கொண்டு கொண்டிருக்கிறோம். 5000 பேர் உள்ள நுழையறதுக்கு எத்தனை என்ட்ரி? 2 என்ட்ரி கொடுத்துருக்கோம். எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் முதல்ல பார்க்கிங், டோட்டல் பார்க்கிங். அரங்க ரோட கிராஸ் பண்ணாத வகையில் காவல்துறை அறிவுறுத்திருக்காங்க. எங்கேயுமே இப்ப அரங்கு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் 4-வே ட்ராக் இருக்கு. அதுல இறங்கி யாரும் கிராஸ் பண்ணி வரக்கூடாது, போக்குவரத்து இடையூறான்னு சொன்னதுனால அங்க 2 பார்க்கிங் தவிர்த்து விட்டு இந்த நம்ம கிரவுண்ட் ஒட்டின மாதிரி ரைட் சைடு அந்த பூரா பார்க்கிங் பண்ணிருக்கோம். எல்லா வண்டியும் அங்க இறக்கிட்டு அந்த பார்க்கிங் போயிருவாங்க. அங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் எங்கள் நிர்வாகிகள் நடந்து வராங்க. அங்கேயும் குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். நடந்து வரும்போது தாகம் இருக்கக்கூடாது, உள்ள போறோம், அங்கேயும் குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்ப நடந்து வரும்போது அங்கேயே அடையாள சான்றிதழ் இருக்கான்னு அடையாள அட்டை இருக்கான்னு பாக்குறாங்க. இருந்தா அதை அனுமதிக்கிறாங்க காவல்துறை. அதற்கப்புறம் நுழைவாயில், பெண்களுக்கு தனியாக ஒரு நுழைவாயில், ஆண்களுக்கு ஒரு தனியாக நுழைவாயில் வச்சிருக்கோம். அந்த பெண்களுக்கு நுழைவாயில் வரும்போதும் அங்கேயும் அடையாள அட்டை சரி பார்த்து உள்ள பெண் காவலர்கள் உள்ள அனுப்புறாங்க. எங்க பெண் தளபதி விஜய் பாதுகாப்பு படையை சேர்ந்த அவங்க ஒரு 30 பேர் வராங்க. அவங்களும் அந்த பெண் காவலர்களோடு இணைந்து பணியாற்றுறாங்க. அப்ப எந்த இடத்துலயுமே கும்பல் கூடாது அப்படிங்கிறது தெளிவா இருக்கும். 5 பேர் மேல ஏதாவது கும்பல் கூடிச்சுன்னா எங்க கழக தோழர்கள் போய் அவங்க பேசி எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி அன்போடு அந்த கும்பலை கலைத்து அனுப்பி விடுவார்கள். பிரச்சார வாகனத்துல இருந்து இதர பாக்ஸ் என்னென்ன இருக்குன்னு ப்ளூ பிரிண்ட் கேட்டிருக்காங்களா? அதை ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டோம், எல்லாமே கொடுத்துட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி உண்மையை சொல்றேன், போய் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு மாடலா ரெடி பண்ணோம். அப்புறம் சில காவல்துறை அறிவுரை சொல்லி மாற்ற சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரெடி பண்ணோம். அது பிரகாரம் நேற்று போட்டு முடிச்சிட்டோம். பணிகள் நிறைவு அடைந்து விட்டது. அதற்கான ப்ளூ பிரிண்ட் நேற்று நைட்டு 12 மணிக்கு நான் அவ்வளவு தொல்லை பண்றேன். ஏசிஐயா டிசிஐ எல்லாத்துக்குமே அமைச்சிட்டு இதான் ஃபைனல் சொல்லி அமைச்சிருக்கேன். இப்ப அவங்க அங்கதான் இருக்காங்க.
தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. எத்தனை பாக்ஸ் போட்டிருக்கீங்க? எவ்வளவு சிசிடிவி வச்சு? 18 பாக்ஸ் போட்டிருக்கேன். ஒரு பாக்ஸுக்கு 250 பேர் வரும். நல்ல விசாலமாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு 18 பாக்ஸ் போட்டிருக்கேன். அந்த 18 பாக்ஸும் குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணி செய்து கொடுக்கேன். சிசிடிவி 8x 12x ஜூம் நினைக்கிறேன். இங்க இருந்து இந்த மலையில் இருக்கும் ஒரு சின்ன இவ்வளவு போய் கல்ல கூட ஜூம் பண்ணி பார்க்கலாம். அது தனியாக கண்காணிப்பு அரங்கமும் அமைச்சு கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25 கேமரா போட்டிருக்கோம். இன்னும் காவல்துறை கேட்டா நான் 100 கேமரா கொண்டு வந்திருக்கேன். 62 சேனல் 2 சேனல் வச்சிருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா 124 கேமரா போடுறது நான் வசதி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். காவல்துறை இன்னும் கேட்டாலும் நான் போடுறது தயாரா இருக்கும். காவல்துறை என்ன சொல்லுகிறதோ இந்த நிர்வாகிகள் கூட்டம் தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் வகையில் இது ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். நாங்களும் ஒத்துழைப்பு தரோம், காவல்துறையும் ஒத்துழைப்பு தரோம். சேலம் காவல்துறை தமிழ்நாடு முழுக்க பேசப்பட வேண்டும். சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தார்கள் என்று நாங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் என்று பாராட்டு பெற வேண்டும். சார், இன்கேஸ் இப்ப இந்த சேலம் விமான நிலையத்திலிருந்து வராருன்னா ஒரு 25 கிலோமீட்டர் ரோடு வழியா வரணும். இப்ப ஆக்சுவலா அவர் வரக்கூடிய அந்த ரோடு வழியா வரும்போது ரசிகர்கள் உள்ள வேகமா வருது, அவரை தாண்டி வருது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி கட்டுப்படுத்த? இல்ல, நேத்து சிஓபி சார் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாரு. டிசி எல்லாம் சொன்ன பத்தில அந்த மீட்டிங் போட்டிருந்தாரு. அதுல அதற்கான வழிமுறை பைலட் வண்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தளபதி எங்கள் கழக தலைவர் வண்டி வரும்போது முன்னாடி இந்த வண்டி வருது. அதே மாதிரி டிராபிக்கும் ஒழுங்குபடுத்தி எங்க கிட்ட கேட்டா உங்க தோழர்கள் யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. எங்க தோழர்கள் ஒருவர் கூட அந்த அவர் வரும் சாலையிலோ அல்லது விமான நிலையத்திலோ கூட மாட்டாங்க. அப்படி கூண்டா நீங்க கலைச்சு விட்டுருங்க, யாரும் வரமாட்டாங்க. நான் அறிக்கையாவும் கொடுத்துட்டேன், தொடர்ந்து செய்தித்தாளையும் கொடுத்திருக்கேன், இன்னைக்கு செய்தியிலையும் கொடுக்குறோம். அப்ப எங்கேயுமே வராது. முடிஞ்ச வரைக்கும் பிளைஓவர் தான், பாலங்கள் வருது. அப்ப ஏறி வர போற இந்த பாலத்துக்கும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் தான் மக்கள் பாக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மேல வந்துடும். அதுக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுக்குறேன், சிக்னல் நிக்கிறேன், அங்க ரோந்து வண்டி போறங்கிறத தெளிவா சிஓபி சொல்லிட்டாரு. அதனால எந்த இடையூறும் இருக்காது. அங்கிருந்து வரும்போது பிளேஓவர் இருக்கு, ஆனா இங்கிருந்து போகும்போது சீலநாயக்கன் பட்டியும் இந்த நம்ம ஐயா அதற்கு தேவையான பாதுகாப்பு ஒத்துழைப்பு எல்லாமே சிஓபி சொல்லிட்டாரு. சில விஷயம் நேரடியாக சொல்லலாம், சில விஷயம் சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னா மக்கள் அங்க போய் நிக்கலாங்கிற எண்ணத்தை நானே தூண்டுவது போல் ஆகிவிடும். சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும், சொல்லக்கூடாது. கோச்சுக்க வேண்டாம், வேற கேளுங்க சார். இன்னொன்னு, இப்ப டிவிகே கூட காங்கிரஸ் கூட்டணிக்கு வரதா அடிப்படுது, எத்தனை தொகுதிகள் கேட்கறாங்க, அந்த மாதிரி பேச்சுவார்த்தையா நடக்குதா? எதுவாக இருந்தாலும் தலைவர் தான் அறிவிப்பார். இல்ல சார், கூட்டணிக்கு கட்சிகள் பேச, ஏன்னா இது திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்கிறதுக்கு சதி பண்றாங்க அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சதியை தாவை கைது பண்ணுதா? எங்களிடம் கூட்டணி வர வேண்டும் என்று எல்லா கட்சியும் விரும்புது. அது கழக தலைவரும் எங்க பொதுச் செயலாளர் முடிவு பண்ண வேண்டியது. இந்த கட்சியில எல்லா கட்சியும் விரும்புது. அதனாலதான் பொதுச் செயலாளர் தான் கேட்கிறோம். ஏதாவது கூட்டணி கட்சி வர்றதுக்கு கட்சிகள் ஏதாவது கேட்டிருக்காங்களான்னு. ஏன்னா சேலம் மாவட்ட செயலாளர் அவரு நாளைக்கு தலைவருடைய நிகழ்ச்சியை நாங்க சிறப்பா பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதுக்கு முழு பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருக்கிறோம். அவரு அதுக்கு பதில் சொன்னா சரியா இருக்குன்னு சொல்லிதான் அவரே எல்லாத்தையுமே உங்க கேள்விக்கு எல்லாத்துக்கும் மிக சிறப்பான பதில் அவரு கொடுத்தாரு. அதனால நீங்க எந்த கேள்வி எது கேட்கறதா இருந்தாலும் நான் தலைவர் அவர்கள் தான் கூட்டணி சம்பந்தமாக எந்த விதமான அறிவிப்பு இருந்தாலும் தலைவர் தான் அறிவிப்பார் என்பதை தெரிவிச்சு. இன்னொன்று, நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் ஒரு எக்ஸலத்திலேயே ஒரு அறிக்கை வெளியிருக்காரு. குறிப்பா கேண்டிடேட் கிடைக்கலன்னா யாரும் வருத்தப்படாதீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படின்னா வேட்பாளர் பட்டியல் ஏதாவது தயாரா இருக்கா? எல்லாரும் வேட்பாளராக ஆக முடியாது, வேட்பாளராக ஆக முடியாதவங்க வருத்தப்படாதீங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்காதீங்கன்னு ஒரு அறிவுறுத்தல் மாதிரி கொடுத்திருக்காரு. அப்படின்னா கேண்டிடேட் வேட்பாளர் பட்டியல் தயாராயிடுச்சா? ஐயா, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இத்தனாயிரம் பேர் குமிஞ்சது, வேட்புமனு பேர் குமிஞ்சது இந்த தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இந்த நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் 5 மாவட்ட கழக செயலாளர்களும் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு கூட்டத்துக்கு வாங்க அலைகளில் திரண்டுவாரீர் பார்த்திருப்பீங்க. இப்படிதான் விளம்பரம் கொடுத்து பார்த்திருப்பீங்க. தயவு செய்து பொதுமக்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ரசிகர்கள் வர வேணாம்னு சொன்னது முதல்ல தமிழக வெற்றி கழகம் தான். அப்ப பாத்துக்கோங்க. நன்றி. அதே மாதிரி பொதுமக்களுக்கு இது ஒத்துழைப்பு கொடுங்க. தயவு செய்து அடையாள அட்டை இல்லாதவங்க யாருமே தயவு செய்து வர வேண்டாம். அதற்காக நேரடி ஒளிபரப்பு, சிறப்பு ஒளிபரப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது. யூடியூப்லயும் இங்க இருக்க அத்தனை சேனல்லையும் கண்டிப்பா வரும். உங்கள் குடும்பத்தோடு குழந்தைகளோடு அன்று வீட்டில் அமர்ந்து கண்டிப்பாக பாருங்கள். நன்றி.
எங்க அனுமதி எங்களுக்கு எந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? எங்களுக்கான அனுமதி என்ன உள்ள அப்படின்ற பத்திரிகையாளர்கள் எந்த வகையிலும் குறைவில்லாமல் என் சகோதரர்கள் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னா அது காரணமே நீங்க தான். உங்க ஒத்துழைப்பு தான் நான் வளர்ந்திருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான இடம், பத்திரிகையாளருக்கான இடம் போட்டிருக்கேன். 70 பேர் வரதா நீங்க கொடுத்துருக்கீங்க, பேர்லாம் கொடுத்துருக்கீங்க. 80 பேரா போட சொல்லியிருக்கேன். அதிக 10 முன்னாள் போட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தனியாக நெட் கனெக்ஷன் கொடுக்க சொல்லியிருக்கேன், இன்டர்நெட் வசதி செய்து தர சொல்லியிருக்கேன், சேர் போட சொல்லியிருக்கேன், டேபிள் போட சொல்லியிருக்கேன், பந்தல் போட சொல்லியிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு நொறுக்கு தண்ணியும் கொடுக்க சொல்லியிருக்கேன், டீ காபி கொடுக்க சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்க என்ன கேட்டாலும் நான் தரதுக்கு தயாரா இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு லிங்க்கும் கொடுக்குறேன். நன்றி நன்றி. ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead.